ஹே காய்ஸ், வெல்கம் டு மோல்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் இறால் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலாம். நம்ம சேனலில் மட்டன் ரெசிபி போட்டிருக்கோம், அதே மாதிரி தான் இதுவும் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். ப்ரான் 1/2 கிலோ எடுத்திருக்கேன். இது நல்லா உப்பு மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் 15 எடுத்திருக்கேன். பூண்டு 15 பல் எடுத்திருக்கேன். ஒரு பெரிய துண்டு இஞ்சி எடுத்திருக்கேன். மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். உப்பு தேவையான அளவு எடுத்திருக்கேன். பெப்பர் பவுடர் 1/2 ஸ்பூன். மஞ்சத்தூள் ஒரு பிஞ்ச் எடுத்திருக்கேன். இப்போ வெங்காயம் இஞ்சி பூண்டு 3ஐயும் நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேன் வச்சுக்கோங்க. அந்த பேனில் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சுருக்க இஞ்சி பூண்டு வெங்காயம் பேஸ்ட்டு அதில் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்து விடுங்க, மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா இதை டீப் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சோண்டு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணுறனால இது கருகாமல் அடிப்பிடிக்காமல் இது வரும், ஃப்ரை ஆகும். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் இதை நீங்கள் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. பாருங்கள், நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போது இதில் மிளகாய்த்தூள் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கிற ப்ரானை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு இதில் நீங்கள் எந்த விதமான தண்ணியும் ஆட் பண்ண தேவையில்லை. நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிங்கன்னா ஓவர் குக் ஆகிடும். ஏன்னா இதிலேருந்தே வாட்டர் வந்துட்டு வரும். அதனால் நீங்கள் இதில் தண்ணி ஆட் பண்ணாதீங்க. இப்போ இது ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடுறேன். பாருங்கள், கொஞ்சம் நேரத்தில் அதுலேருந்து எவ்வளோ தண்ணி வருதுன்னு பாருங்கள். நல்லா அதுலேருந்து இது குக் ஆகிற அளவுக்கு தண்ணி வந்துடுது. அதனால் நீங்கள் எந்த தண்ணியும் ஆட் பண்ணாதீங்க. பாருங்கள், நல்லா கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறமா இதில் நீங்கள் கொஞ்சோண்டு பெப்பர் பவுடரை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா கலந்து விடுங்க. இப்போது நம்மளோட ரொம்ப டேஸ்டியான ப்ரான் ரெசிபி ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.